நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து குண்ட்லுப்பேட் அங்கேருந்து வந்த பஸ் வந்து ரிட்டன் போகுது பாருங்கள். நம்மளை இறக்கி விட்டு ரிட்டன் போகுது. இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி அந்த ஹில்ஸ் மேலே போகணும். அங்கே பஸ் மேலே நிற்கிதா பாருங்கள். இது வந்து இப்போ திரும்பி போகுது குண்ட்லுப்பேட். நம்ம வந்து வந்த பஸ்ஸு திரும்பி போகுது. நம்ம வந்து இன்னும் அந்த க்யூவில் நின்று செக்கிங்லாம் முடித்து அங்கே போகணும். முன்னாடி ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பஸ் நிற்கிதா, அங்கே போகணும். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஹில்ஸில் அந்த பஸ்ஸு போகும். இப்போ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மணி இப்போ 10 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு நம்ம அந்த பஸ்ஸை ரீச் பண்ணுறோம், பஸ் மேலே எப்படி ட்ராவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கூட்டம் முன்னாடி அவ்வளோ இருக்குது அப்படின்னா பின்னாடி அவ்வளோ இருக்குது. கடைசி வரை கூட்டம் இருக்குது. அதுவும் பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க, இது ஒரு பஸ் வருது. பஸ்ஸு வேனு பைக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. மூவே ஆக மாட்டேங்குது. அங்கே காரை நிப்பாட்டி அப்படியே குறுக்க ஜாயின் பண்ணிக்கிறாங்களா. இது இந்த கோயில்களில் இது ஒரு பெரிய நிமிஷம். குறுக்கு வண்டி நிப்பாட்டி குறுக்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். மூவ் ஆகிற இதே இல்லை, அப்படியே நிற்கிது. நடுவில் உள்ளே பூந்து வந்துடுறாங்க. பயங்கரமாக இருக்குது. 22 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 ஸ்டெப்பு கண்டினியூஸாக நடந்திருக்கும். கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. ரொம்ப லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால எக்கச்சக்கமான கூட்டம். அதனால் இப்போ குண்ட்லுப்பேட் டிப்போலேருந்து புதுசாக ஒரு பஸ்ஸை உள்ள விட்டுருக்காங்க. ஏற்கனவே அங்கே ஒரு 3 பஸ் தான் இருக்குது. இப்போ இது ஒரு பஸ்ஸு, 4வது பஸ்ஸு. எக்கச்சக்கமான பேர் உள்ள நுழையிறாங்க. இன்னும் ஒரு 500 மீட்டரில் வந்து அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சை தாண்டணும் அப்படின்னா பஸ்ஸு. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி பக்கத்தில் வந்தாச்சுங்க. பந்திப்பூர் சஃபாரி போயிட்டு வர வண்டியுமே இந்த ரூட்டில் வருதுங்க. ஏதோ சஃபாரி இருக்குது போல் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் இருந்து. அது முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா ஒரு வண்டி. உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் நிற்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் நிற்கிறாங்க. யாரும் வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ணலாங்க. அப்படியே இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் நின்று யாரும் எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பாருங்க, சொல்லிக்கிட்டேன் மதிக்கவே பண்ணுறானுங்க. அவரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. சும்மா சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. கூட்டம் டிக்கெட் எடுக்கிறது தாங்க. என்னென்னவோ பண்ணுறாங்க. அங்கே வரும் எல்லாம் பொத்துட்டு உள்ள கூட்டம் ஓடிடுது. ஒரு கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. Don't allow them. They are illegally coming. They don't allow them. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 70 ரூபாங்க. இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு அப்படியே கீழே வந்துடலாம். டேரெக்டாகவும் பஸ்ஸு போகுது போலேங்க. இங்கே போகிறாங்களே, சண்டை வருது பாருங்கள். நடுவில் உள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு சண்டை வருது பயங்கரமாக. இங்கே உள்ள டிக்கெட் செக் பண்ணி அப்படியே ஒவ்வொரு பஸ்ஸாக உள்ளே அனுப்புகிறாங்க. பார்க்கலாம். டிக்கெட்டை செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கூட்டம் நிற்கிது பாருங்கள். இங்கே கியூவை பாருங்கள். பஸ் ஏறுறதுக்கு இங்கே ஒரு கியூ நிற்கிது. இதை தாண்டி தாங்க போகணும். சூப்பராக இருக்குது. நாலு பஸ்ஸு வந்திருக்கு. இந்த 4 பஸ்ஸில் இவ்வளோ கூட்டம் ஏறிச்சு அப்படின்னு நம்மளும் போயிடலாம். பார்க்கலாம். ஃபுல்லாக எலக்ட்ரிக் பென்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. எந்த அனிமலும் இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸ்டாண்டிங் இல்லாமல் உட்காரத்துக்கு இடம் கிடச்சி போன சந்தோஷம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒருத்தராக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வேறு என்னச்சு இருக்கு. அவ்வளோதான், பஸ் உள்ள ஏரியாச்சு. லாஸ்ட்டுக்கு போயிடலாம். நம்ம சீட்டு எப்போதுமே லாஸ்ட்டு. நிறைய பேர் வராங்க உள்ள. பாருங்க, கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. அப்படியே வெளியே பாருங்க. டீப் ஃபாரஸ்ட்டாங்க இது. எப்போ எந்த அனிமல் எங்கேருந்து வரோன்னே தெரியாது. அதனால் கோயிலை விட்டு எங்கேயுமே போகாதீங்க அப்படின்ற மாதிரி
அங்கே நிற்க அந்த வாட்சர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் மேலே போன கூட்டம் இன்னும் கீழே இறங்கவே இல்லை. எவ்வளோ கூட்டம் நிற்கிது தெரியுமா? இன்னும் 3 கிலோமீட்டருக்கு மேலே கூட்டம் நிற்கிது. கோஸ்லோ ஒயில்ட் அனிமல்ஸ் அக்கட். ஆனால் நம்ம வந்ததுலேருந்து வரைக்கும் ஒரு மானை கூட இன்னும் பார்க்கல. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சானு தெரியல. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் எப்படி தெரியுது பாருங்க. முழுக்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட் இது. செம்ம ட்ரீட்டுங்க. இந்த இடத்துக்கு வராமல் போயிடலாமோ அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் வந்ததுக்கு ஒர்த்து ஸ்பாட்டு. கீழெல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன மரங்கள் மாதிரி இருக்குது. ஒன்று எவ்வளோ பெரிய மரங்கள் தெரியுமா? சரியான சைஸு. பஸ்ஸு கதற ஆரம்பிச்சிருச்சு மலை மேலே ஏற முடியாமல். கீழே வரும்போது ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு கியரில் போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே ஏறுறது தான் சிரமமே. சிங்கிள் ரோடு தான். பெண்டில் வந்து ஒரு வண்டி வந்தால் கூட சைடு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரோடு தான். அதனால் பார்த்து அங்கங்கே நின்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து வண்டி அவங்க வராங்களா என்ன இது கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. பஸ்ஸோட சவுண்டு திணறத பாருங்க. அங்கே போது பாருங்க பஸ்ஸு கீழே அடியில். நம்ம அது கீழேருந்து ஏறி இருக்கோம். மேலே செங்குத்தாக ஏறி இருக்கோம். தேக்கு மரம்லாம் அப்படியே கிளைகளையாக போய் அப்படியே நிற்கிது. காட்டு மரன்றதுனால நிறைய பல வகைகள் இது இருக்குன்னாங்க அந்த காட்டுக்குள்ளே. அதனால் எந்த மிருகமுமே வந்து டீப் ஜங்கிளை விட்டு அப்பப்போ மேலே வரும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சரி ஏற்பட்டுருக்குதுல. மேலே போயிட்டு வியூ பாருங்கள், அப்படி இருக்கும். அப்படியே யூட்டன் பஸ்ஸு. போக முடியாமல் அப்படியே பின்னாடி வந்து அப்படியே ரிவர்ஸ் வந்து அப்படியே முன்னாடி போகிறாங்க. திருப்ப முடியாது. அப்படியே வண்டி போன ஸ்பீட்லேயே திருப்ப முடியாது வண்டியை. அப்படி திருப்பாங்க பாருங்க. என்னமோ செங்குத்தாக இருந்தப்பா. ஒன்று சரியான முரட்டு மரங்கள். கிளைமேட் அப்படியே மாறிடுச்சிங்க. குளிருது. அப்படியே வெயில் அடிக்குது. அப்படியே குளிருது. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸ்பாட்டுக்கு வரல. வண்டி வந்து வர முடியாதுன்றக்கா அங்கே நிப்பாட்டிருக்காங்க. இல்லை யானை ஏறி இருக்குங்க. இதில் கால் தடம் அப்படியே இருக்கு பாருங்க. யானை சாணம் கிடக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு பாருங்க. யானை சாணம். ஜீப்பு லெஃப்ட் சைடு வந்துட்டு போகிறாங்க பாருங்க. எதில் ஒரு பஸ் வருது. இங்கே இறங்கிட்டாங்க பாருங்க.
எதிரே ஒரு பஸ் வருதுங்க. கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ மேலே ஏறி திரும்பும்போது அப்படியே கோயில் தெரியும் பாருங்க. நேற்று தான் விட்டு போயிருக்கும் போல. அதெல்லாம் யானை இறங்குற இடம் இந்த வழியெல்லாம். கொய்யாப்பழம் காய்ச்சி கிடக்குங்க. இங்கே பாருங்க, காட்டு கொய்யாக்கா விட்டாங்கன்னா பறிக்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆனால் இங்கே வர விட மாட்டாங்களே. கியூ உள்ளே போகிறதுக்கு கியூவா இல்லை பார்த்துட்டு வந்து நிற்கிறாங்களா? சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ யானை வரும் போல். எவ்வளோ கூட்டம். அதாங்க கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த விழாவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விழாக்களை சந்திக்கலாம்.